Hello everyone, good morning and welcome to the Hindu Editorial Analysis Podcast. நான் உங்க மலர் from Score Clever. இங்க டெய்லியும் the Hindu Editorials லைன் பை லைன் இங்கிலீஷ்ல படிச்சு அதை அப்படியே சிம்பிளான தமிழ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வெக்காபுலரிஸோட ப்ரீமியம் PDF உங்களுக்கு ஃப்ரீயா வேணும்னா ஸ்கோர் கிளவரோட அஃபீஷியல் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. Okay, shall we start? Let's jump into the first editorial. Title: Working with Fireworks on the Konaseema Firecracker Unit Blast. பட்டாசுகளுடன் வேலை செய்வது, கோனசீமா பட்டாசு ஆலை வெடிப்பு பற்றியது. Subtitle: India must implement safety protocols for units dealing with explosives. இந்தியா வெடிமருந்துகளை கையாளும் ஆலைகளுக்கு பாதுகாப்பு நெறிமுறைகளை அமல்படுத்த வேண்டும். Let's get into the details. The blast in a firecracker unit at V. Savaram village in Konaseema district in Andhra Pradesh that claimed 8 lives, அதாவது ஆந்திர பிரதேசத்துல கோனசீமா மாவட்டத்துல இருக்கிற வி சாவரம் கிராமத்துல ஒரு பட்டாசு ஆலையில நடந்த வெடி விபத்துல 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. is the latest in a series of accidents that have punctuated the weeks leading up to Deepavali year after year. இது ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு முன்னாடி நடக்கிற தொடர் விபத்துகள்ல இப்போ சமீபத்துல நடந்த ஒண்ணு. சேம் ஸ்டோரி டிஃப்ரெண்ட் இயர். பாவம் மக்கள். The unit was among the 18 firecracker manufacturing units in the district that had a safety audit about a month ago. இந்த ஆலை ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் பாதுகாப்பு தணிக்கை செய்யப்பட்ட 18 பட்டாசு தயாரிக்கும் ஆலைகள்ல ஒண்ணு. சேஃப்டி ஆடிட் பண்ணியும் இப்படி ஒரு ஆக்சிடென்ட்னா என்ன சொல்றது? The units had been issued licenses by the district collector. இந்த ஆலைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் தான் உரிமம் வழங்கியிருக்காரு. Such incidents have been reported in the district in earlier years too. இதே மாதிரி சம்பவங்கள் இந்த மாவட்டத்துல போன வருஷங்கள்லயும் நடந்திருக்கு. A 3-day ban on firecracker manufacturing has been imposed and a fresh safety audit has been ordered. இப்போதைக்கு பட்டாசு தயாரிக்க 3 நாள் தடை விதிச்சு புதுசா ஒரு பாதுகாப்பு தணிக்கைக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க. It would appear that no anomalies were found in the audit and no red flags were raised. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா முன்னாடி பண்ணின அந்த ஆடிட்ல எந்த ஒரு குறைபாடுகளும் கண்டுபிடிக்கப்படல, எந்த ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்படலன்னு தெரிய வருது. சூப்பரா ஆடிட் பண்ணிருக்காங்க போல. Besides the 18 firecracker manufacturing units, there are 18 other units in the district that procure and sell crackers wholesale during the season. இந்த 18 பட்டாசு தயாரிக்கும் ஆலைகளை தவிர இன்னும் 18 ஆலைகள் இந்த மாவட்டத்துல இருக்கு. அவங்க இந்த சீசன்ல பட்டாசுகளை மொத்தமா வாங்கி விற்பனை செய்றாங்க. While firecracker manufacture is not a major economic activity in the district, there are some seasonal units. இந்த மாவட்டத்துல பட்டாசு தயாரிப்பு ஒரு பெரிய தொழில் இல்லனாலும் சில சீசனுக்கு மட்டும் இயங்குற ஆலைகள் இருக்கு. There were 10 people in the unit that used chemicals to manufacture the crackers when an electrical fire led to an explosion and the collapse of a wall. விபத்து நடந்தப்போ ரசாயனங்களை பயன்படுத்தி பட்டாசு தயாரிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஆலையில 10 பேர் இருந்திருக்காங்க. அப்போ ஏற்பட்ட ஒரு மின்கசிவு தீ பெரிய வெடி விபத்துக்கு காரணமாயிருக்கு. அதனால ஒரு சுவரும் இடிஞ்சு விழுந்திருக்கு. That the authorities found it difficult to identify the dead would point to poor record keeping. இறந்தவங்களை யாருன்னு அடையாளம் காணவே அதிகாரிகள் கஷ்டப்பட்டாங்கன்றது அங்க பதிவேடுகளை சரியா பராமரிக்கலன்றத காட்டுது. யாரு செத்தாங்கன்னே கண்டுபிடிக்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க ரெக்கார்டை எவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணிருப்பாங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. Further, Konaseema is in the Godavari Basin, which has extensive oil and gas drilling and transport operations, including pipelines. அது மட்டும் இல்லாம கோனசீமா பகுதி கோதாவரி படுகையில இருக்கு. அங்க எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கிறது, குழாய்கள் மூலமா கொண்டு போறதுன்னு நிறைய பணிகள் நடக்குது. Fire accidents can be devastating if they spread to these facilities. ஒருவேளை இந்த மாதிரி தீ விபத்துகள் அந்த இடங்களுக்கும் பரவுச்சுன்னா அது பயங்கரமான பேரழிவை ஏற்படுத்தும். Okay, let's move to the second paragraph. Firecracker manufacturing is not a major economic activity across India, barring Tamil Nadu. தமிழ்நாட்டை தவிர இந்தியாவுல மற்ற இடங்கள்ல பட்டாசு தயாரிப்பு ஒரு பெரிய பொருளாதார நடவடிக்கையா இல்ல. The awareness levels and scrutiny are therefore not always high,
and Konaseema would seem to be one such case. இதனால இது சம்பந்தமான விழிப்புணர்வும் கண்காணிப்பும் எப்பவும் அதிகமா இருக்கிறதில்ல. கோனசீமா அதுக்கு ஒரு உதாரணமா தெரியுது. The nodal agency that licenses these units is the Petroleum and Explosive Safety Organization, அதாவது PESO. இந்த மாதிரி ஆலைகளுக்கு உரிமம் வழங்குற முக்கிய முகமை எதுனா Petroleum and Explosive Safety Organization, அதாவது PESO, which has various levels of licensing with elaborate safety protocols. அவங்க கிட்ட ரொம்ப விரிவான பாதுகாப்பு நெறிமுறைகளோட பல கட்டங்களா உரிமம் வழங்கும் முறை இருக்கு. Fire needs fuel, air and a source of ignition. ஒரு தீ உருவாகணும்னா எரிபொருள், காற்று அப்புறம் தீப்பொறிக்கான ஒரு மூலம் தேவை. Science lesson guys. Cracker manufacturing units have many combustible materials, which are the fuel, which is why sources of fire must be completely absent. பட்டாசு தயாரிக்கும் ஆலைகள்ல எரியக்கூடிய பொருட்கள், அதாவது ஃபியூயல் நிறைய இருக்கும். அதனால அங்க தீப்பொறி உருவாகிறதுக்கான எந்த ஒரு விஷயமுமே இருக்கக்கூடாது. It is for this reason too that electrical equipment and switchboards must meet high fire safety standards and should intrinsically protect against starting of fires. இதே காரணத்துக்காக தான் அங்க இருக்கிற மின்சாதனங்களும் மற்றும் ஸ்விட்ச்போர்டும் உயர் தீ பாதுகாப்பு தரத்துல இருக்கணும். அது மட்டும் இல்லாம இயல்பாகவே தீப்பற்றாம பாதுகாக்கிற தன்மையோட இருக்கணும். Even if an electric fire were to start, it should not spread to areas where explosive chemicals are used. ஒருவேளை மின்கசிவால தீ விபத்து ஏற்பட்டாலும் கூட அது வெடிக்கும் ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுற இடங்களுக்கு பரவவே கூடாது. An added layer of safety typical in PESO protocols is that the electrical equipment can only be operated when no human would be present. PESO நெறிமுறைகள்ல இருக்கிற ஒரு கூடுதல் பாதுகாப்பு அம்சம் என்னன்னா அங்க மனிதர்கள் யாரும் இல்லாதப்போ மட்டும்தான் மின்சாதனங்களை இயக்கணும். But it would seem that such elaborate protocols were either absent or poorly implemented at Konaseema. ஆனா கோனசீமால இந்த மாதிரி விரிவான நெறிமுறைகள் ஒண்ணு இல்லாமலே இருந்திருக்கு, இல்லனா ரொம்ப மோசமா செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு தெரிய வருது. The accident shows that there is a case for all such units across the country to scrupulously apply the high-level safety protocols of PESO. இந்த விபத்து காட்டுற விஷயம் என்னன்னா நாடு முழுதும் இருக்கிற இந்த மாதிரி எல்லா ஆலைகளும் PESOவோட உயர்மட்ட பாதுகாப்பு நெறிமுறைகளை மிக கவனமா கண்டிப்பா பின்பற்றணும்னு அவசியம். ஓகே கைஸ், வெரி சீரியஸ் டாபிக். இப்போ ஒரு சின்ன பிரேக். நீங்க ஒரு ஆஸ்பிரண்டா வெக்காபுலரிஸ், idioms அண்ட் ஃப்ரேசஸ்லாம் படிச்சு மறந்து போயிடுதா? இனிமே அந்த கவலை வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல இருக்கிற ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், லைஃப் டைமுக்கு மறக்கவே மாட்டீங்க. சீரியஸ்லி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபர்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் உங்க சப்போர்ட்டை காட்ட ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் பேக் டு த அனாலிசிஸ். Our second editorial for today is தந்தங்களும் பதட்டங்களும், வனவிலங்கு பாதுகாப்பு கேரளா திருத்த மசோதா 2025. சப்டைட்டில்: வனவிலங்கு சட்டத்தில் கேரளா செய்யும் மாற்றங்கள் தேசிய பாதுகாப்பு அம்சங்களை சிதைத்துவிடும். லெட்ஸ் டைவ் இன். 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை திருத்தம் செய்ய கேரளா அரசு எடுத்த முடிவு சுற்றுச்சூழல் நிர்வாகம் தொடர்பான மத்திய மாநில விவாதங்கள்ல ஒரு திருப்புமுனையாய் ஏற்படுத்தியிருக்கு. 2025 வனவிலங்கு பாதுகாப்பு கேரளா திருத்த மசோதா இதுவரைக்கும் மத்திய அரசிடம் மட்டுமே இருந்த அதிகாரங்களை மாநில அரசுக்கு வழங்குறதுக்கு முயற்சி செய்யுது. இந்த லட்சியத்துக்கு பின்னாடி ஒரு வேவனையான நெருக்கடி இருந்தாலும் மத்திய மாநில கருத்து வேறுபாட தவிர்க்கிற இந்த முயற்சி சுற்றுச்சூழல் சார்ந்த விவேகத்துக்கும் கூட்டாட்சி தன்னாட்சிக்கும் இடையில இருக்கிற பதட்டங்களை வெளிப்படுத்துது. இந்த மசோதா என்ன சொல்லுதுன்னா, ஷெட்யூல் 2ல இருக்கிற ஒரு விலங்கு எப்போ வேர்மின், அதாவது ஒரு தொல்லை தரும் விலங்கு ஆகுதுன்னு மாநில அரசே முடிவு செய்யலாம்னு சொல்லுது. அப்படி முடிவு செஞ்சா குறிப்பிட்ட இடங்கள்ல குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த விலங்குக்கு கிடைக்கிற பாதுகாப்பு இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லாம ஒரு மனுஷனை கடுமையா காயப்படுத்தின எந்த ஒரு விலங்கையும் கொல்லவோ மயக்க மருந்து செலுத்தி பிடிக்கவோ அல்லது வேற இடத்துக்கு மாற்றவோ உத்தரவிடுற அதிகாரத்தை தலைமை வனவிலங்கு பாதுகாவலருக்கு இந்த மசோதா வழங்குது. கேரள மாநிலத்துல இருக்கிற பண்ணைகள், குடியிருப்புகள், காடுகள்னு பின்னி பிணைஞ்ச பகுதிகள்ல காட்டுப்பன்றிகளோட பயங்கரமான மோதல்கள் நடந்திருக்கு.
காட்டுப்பன்றிய மத்திய சட்டத்தின் கீழ வேர்ம்னு அறிவிக்க சொல்லி சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றியும் அமைச்சர்கள் டெல்லிக்கு போனதும் எந்த பலனையும் தரல. முன்னாடி இடைநிலை மண்டலமா இருந்த இடங்களுக்குள்ள மனித குடியிருப்புகள் விரிவடைஞ்சுகிட்டே இருக்கு. இந்த சூழல்ல இந்த சட்ட மாற்றம் விலங்குகளின் நடத்தையால இல்லாம மனிதனோட முன்னேற்றத்தால ஏற்படுற கொலைகளை சாதாரணமாக்குற அபாயத்தை ஏற்படுத்துது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேர்ம்னு அறிவிக்கிற மத்திய அரசோட அதிகாரம் வெளிப்படையான அளவுகோல்கள் இல்லாமலும் தனித்துவமான சூழல்களையும் அழுத்தங்களையும் சந்திக்கிற மாநிலங்களோட சரியான நேரத்துல கலந்து பேசாமலும் வீட்டோ அதிகாரம் போல பல முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால கேரளாவோட இந்த விரக்தி ஒரு கூட்டாட்சி மீதான விமர்சனம்தான். ஓகே, இன்னிக்கூட எடிட்டோரியல்ல கடைசி பேராகிராஃப் இன்னும் கவனமா கேளுங்க. ஆனா அதே மழுங்கான அதிகாரத்தை மாநிலத்துக்கு மாற்றதால மட்டுமே இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாத குறைபாடு சரியாயிடாது. தேவைய சூழ்நிலையோட தொடர்பு படுத்துற ஒரு சட்ட அணுகுமுறை அந்த சூழ்நிலை எப்படி உருவாக்கப்பட்டதுன்னும் கொல்லாத மற்ற வழிகள் எல்லாம் உண்மையிலே முயற்சி செய்யப்பட்டதானும் கேள்வி கேட்கணும். மத்திய சட்டத்தோட பிரிவு 62 எதுக்கு இருக்குன்னா, கண்மூடித்தனமா விலங்குகளை கொல்றது வனவிலங்கு பாதுகாப்புக்கான அடிப்படைகளை அழிச்சிடாம தடுக்குதான். வனவிலங்குன்றது பொதுப்பட்டியல்ல, அதாவது கான்கரண்ட் லிஸ்ட்ல வருது. நம்ம பாலிட்டில படிச்சிருப்போமே. அதனால மத்திய சட்டத்துக்கு முரணான எந்த ஒரு மாநில சட்டத்துக்கும் குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் தேவை. இந்த சோதனைய மத்திய அரசுக்கு எதிரா மாநில அரசுன்னு பார்த்தாலும் கேரளாவோட இந்த மாற்று வழி தேசிய பாதுகாப்பு அம்சங்களை அதிகார பகிர்வுக்கு அப்புறமும் உருவாக்குதான்றதும் ஒரு கேள்விதான். ஒரு நியாயமான தீர்வு எப்படி இருக்கணும்னா, அடிப்படை பாதுகாப்பு மற்றும் சர்வதேச ஒப்பந்தங்கள்ல எந்த ஒரு தளர்வும் இல்லாம பாதுகாக்கணும். தெளிவான வேகமான நடைமுறைகளை மாநில அளவுல உருவாக்கணும். கொள்ளாத கருவிகளையும் நம்பிக்கையான தரவுகள் அடிப்படையிலான அளவுகோல்களையும் மாநிலங்களுக்கு வழங்கணும். அப்புறம் விலங்குகளோட சேர்ந்து வாழறத ஊக்குவிக்கிற மாதிரி சலுகைகளை வழங்கணும். அதுவரைக்கும் காட்டுப்பன்றிய வேர்ம்னு அறிவிக்கிறதோ இல்ல பானட் மக்கா குரங்க ஷெட்யூல் 1ல இருந்து ஷெட்யூல் 2க்கு மாற்றதோ அரசியல் ரீதியா கொஞ்ச காலத்துக்கு உதவினாலும் நிர்வாக தோல்விகள் மிருகங்களை கொல்றது மாதிரியான குறுக்கு வழிகளுக்கு இன்னும் ஒரு சுழற்சிய ஆழமாக்கிடும். அதனால இந்த விஷயத்துல அவசரம் உண்மையா இருந்தாலும் வேகம் என்பது பகுத்தறிவுக்கு பதிலா அமைஞ்சிடக்கூடாதுன்னும், கூட்டாட்சி அதிகார பகிர்வுன்றது மத்திய அரசு தன்னோட பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரியும் ஆகிடக்கூடாதுன்னும் உறுதி செய்ய வேண்டிய கடமையும் இருக்கு. So that's it for today's analysis, friends. But wait, the learning doesn't stop here. நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்ட vocabularies-ஐ டெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கா? எவ்ரிடே ஈவினிங் 7 PM-க்கு நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல எடிட்டோரியல் vocab league-னு ஒரு குவிஸ் நடக்குது. இட்ஸ் த IPL ஃபார் எடிட்டோரியல் vocabulary. டெய்லி குவிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, மந்த்லி லீக்ஸ்ல காம்பீட் பண்ணுங்க, உங்க ஸ்கோரை ட்ராக் பண்ணுங்க அண்ட் எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் வின் பண்ணுங்க. So don't miss it. நம்ம vocab league-ல ஜாயின் பண்ண கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் சேனல் லிங்கை கிளிக் பண்ணுங்க. Until next time, this is your friend Malar from Score Clever signing off. Bye bye. Have a great day.